என்னோட நிக்க போறதில்ல. என்ன மாதிரி யாரோ ஒரு தென் தமிழகத்திலேருந்து ஒரு கருப்பு நிற பெண் வந்து ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இங்க யார் அத நம்புவா? தமயந்தின்னு ஒருத்தங்க வந்தாங்க, காசு வாங்குனாங்க, அப்படியே போட்டு போயிட்டாங்க. அதனால நான் கீழ இறங்கி வரேன். பவா வந்து டப்பிங் பேசிட்டு இருந்தாரு ஒரு படத்துக்கு. அப்பதான் எனக்கு சட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. மேல குடுகுடுன்னு ஓடி போய் பிரவீன்ட்ட, "நாளைக்கு நானே வாய்ஸ் குடுக்குறேன் டப்பிங்க்கு" அப்படின்னு சொல்லிட்டு, கனிக்குசൃതിக்கு அந்த படத்துக்கு நான் தான் வாய்ஸ் குடுத்தேன். பண்ணி அந்த படத்த வெளியிட்டுட்டோம். படம் பேரு தடயம். 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 அது வந்து YouTubeல இருக்கு. ஸோ அது பண்ணி அந்த யார் யாரு பணம் குடுத்தார்களோ, அவங்களுக்கெல்லாம் என்ன செலவு எல்லாமே குடுத்து ஒரு பெரிய நிம்மதி வந்து வந்தது. அப்போ வந்து இந்த முதல் பிரசவம் முடிஞ்சோனே நம்ம படமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு வைராக்கியத்தில இனி படம் பண்ணக்கூடாதுன்னு நெனச்சேன். அப்புறம் ஒரு மியூசிக் ஆல்பம் பண்ணேன். அதுதான் இந்த ப்ரொடியூசர் காயல் ப்ரொடியூசர். அவருக்கு அது புடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட 1,00,000க்குள்ள எப்படி பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இந்த புரொடக்ஷன் வேல்யூ வந்து ரொம்ப கரெக்ட்டா பார்ப்பேன். அதனால பார்த்தேன். அப்படி வந்து வந்தது தான் காயல்.